அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான விஷயம்னே சொல்லணும். இதை தொடர்ந்து ஏன்னா நம்மளுடைய நாட்டில் நிறைய உயிர் பலிகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய விபத்துகள் மக்கள் மரணிக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத விபத்துகளா இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜூன் மாசம் குஜராத்தில் அகமதாபாத்ல நடந்த அந்த ஏர் இந்தியாவோட ஃபிளைட் கிராஷ் சொல்லலாம். கிட்டத்தட்ட 260 பேருக்கு மேல அதுல உயிரிழந்திருந்தாங்க. இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல ஜெய்சால்மேர் என்ற ஒரு இடத்துல ஒரு பிரைவேட் பேருந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 20 பேருக்கு மேல இறந்து ஒரு 16 பேருக்கு மேல இன்ஜூரி ஆயிருந்தாங்க. அதே போலதான் இப்போ ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் நோக்கி வந்த ஒரு பேருந்து குர்னூல் மாவட்டத்துல உள்ளிக்கொண்டா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி 25 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. 10 பேருக்கு மேல மருத்துவமனையில் இருக்காங்க. ஒரு 4 பேர் உயிர் தப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும் போதும் அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. யாருடைய பிழையினால இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, யாருடைய பொறுப்பின்மையினால இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அதை பத்தின செய்தியை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இப்போ தீபாவளி நடந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய அந்த சொந்த ஊருக்கு போயிருக்குவாங்க. ஏன்னா நம்ம மொத்தமாவே நம்ம இந்தியாவில் நிறைய பேர் கிராமங்கள்ல இருந்து நிறைய நகர்ப்புறங்களுக்கு வேலைக்காக நம்ம போறது வழக்கம். குறிப்பா நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், அதுக்கப்புறமா கேரளாவில் இருக்கிற அந்த கொச்சின், இந்த மாதிரியான முக்கியமான நகரங்களுக்கு அந்தந்த கிராமத்துல இருந்து போறது வழக்கம். நம்ம சென்னையில இருந்து பெங்களூருக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதே போல பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் சென்னைக்கு போய் வேலை செய்யறது வழக்கம். பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்ல போயிட்டு நிறைய பேர் வேலை செய்யறது வழக்கம். ஹைதராபாத்ல இருந்து இந்த பக்கம் வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் தீபாவளி நேரத்துல பெங்களூர்ல வேலை செய்யறவங்க பெங்களூர்ல இருந்து அவங்களுடைய ஊருக்கான ஹைதராபாத்ல இருந்து ஆந்திராக்கு போயிருப்பாங்க. அங்க இருந்து மறுபடியும் அவங்க இந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சு வேலைக்காக பெங்களூருக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரும்போதுதான் இந்த ஒரு கொடிய விபத்து நடந்திருக்கு. அதே போல இந்த தீபாவளி நேரத்துல நிறைய பேருந்துகள் பயணிக்கிறது நம்ம பார்த்திருப்போம். ஹைதராபாத்ல இருந்து பெங்களூரை நோக்கி ஒரு பேருந்து தெலுங்கானா மாநிலமான ஹைதராபாத்ல 9:30 மணி போல ஒரு ஆம்னி பேருந்து ஹைதராபாத்ல இருந்து வண்டி கிளம்பி இருக்கு. ஒரு 41 பேர் பயணிகள் இருந்திருக்காங்க. 2 பேர் ஒரு டிரைவரும் ஒரு கண்டக்டரும் அந்த வண்டியில இருந்திருக்காங்க. அந்த வண்டி ஸ்லீப்பிங் கோச்சா இருந்திருக்கு. ஆக்சுவலி அதனுடைய உண்மை முகம் என்னன்னா, அந்த வண்டி ஸ்லீப்பிங் கோச்சுக்கான வண்டியே கிடையாதான். அது சீட்டடுக்கான வண்டி தானா. அதை இவங்க ஸ்லீப்பிங் கோச்சா கன்வெர்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ஸ்லீப்பிங் கோச்சா வண்டியை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. வியாழக்கிழமை இரவு 9:30 மணிக்கு போல அந்த வண்டி அங்கிருந்து கிளம்பி இருக்கு. வெள்ளிக்கிழமை அந்த அதிகாலையில ஒரு 3:30 மணி போல ஆந்திர மாநிலத்துல குர்னூல் மாவட்டத்துல சின்ன தேகூர்னு சொல்லிட்டு ஒரு அந்த நெடுஞ்சாலையில உள்ளிக்கொண்டா கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. ஆக்சுவலி அந்த சிசிடிவில நம்மளுக்கு காணொலிகள் நம்ம கவனிச்சிருந்தோம். ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு பைக்கர் அவன் ஒரு குடிபோதையில் இருக்கானா, எந்த மாதிரியான நிலையில இருக்கான்னு தெரியல. ஒரு மாதிரி தள்ளாடிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல அவன் பெட்ரோல் போறது நம்ம பார்த்திருப்போம். அந்த பைக் மறுபடியும் நெடுஞ்சாலையில போகும்போது அவன் தான் இந்த விபத்துக்கு காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த பேருந்து ஒரு நல்ல வேகத்துல வந்திருக்கான். 100 அந்த 100 வேகத்துல வந்திருப்பான் போல. அதே போல இடையில இந்த மழைகளும் பேஞ்சிட்டு இருக்கு. இந்த சைக்ளோனோட எஃபெக்ட்ல நிறைய மழை பேஞ்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பேருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பைக் நிலை தடுமாறி போயின்னு இருக்கும்போது அந்த பேருந்து அந்த வண்டியை மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. பேருந்துக்கு அடியில போய் அந்த பைக் மாட்டியிருக்கு. இந்த பேருந்து போன வேகத்துல ஏற்பட்ட அந்த உராய்வின் காரணமா அதுல ஏற்பட்ட தீப்பொறி பேருந்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான காரணமா இருக்கு. சரி,
ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விபத்து நடந்தா தவறுதலாக ஒரு விபத்து நடந்துச்சுன்னா வண்டியில் இருக்கிறவங்கள ஒன்று நம்ம அலர்ட் பண்ணியிருக்கணும். வண்டி வந்து பத்திக்கினதை பார்த்துட்டு அந்த டிரைவரும் கண்டக்டரும் வந்து அவங்களுடைய அந்த டிரைவர் சீட்டாண்ட இருக்கிற அந்த டோர் ஆக்சஸ் வழியாக வந்து அவங்க வெளியில் இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னா அதுதான் சொல்லணும். ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் அந்த டோருங்களை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ தூரமான உயிர் சேதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவா இருந்திருக்கும். இப்போ அவன் வந்து அந்த டோர்ல இருந்து அவன் கிளம்பி ஓடிட்டான். இங்க உள்ள மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல தூக்கத்துல இருந்திருக்காங்க. திடீர்னு இந்த கான்சியஸ் எல்லாம் வந்து இவங்க வெளியில வரத்துக்கான முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த மெயின் டோரும் வந்து ஆக்சசிபிள் இல்லையா. ஸோ டிரைவர் சீட்ல இருந்து நம்ம உள்ள ஸ்லீப்பர் கோச்சுக்கு வர்றது பாத்தீங்கன்னா அங்க ஒரு டோர் இருக்கும். ஸோ அந்த டோர் வந்து ஏதோ ஸ்பாயில் ஆயிருக்கு, அதனால அந்த டோர் வந்து ஓபன் பண்ண முடியல. அதே போல இந்த ஸ்லீப்பர் கோச்ல வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லி சரியா இல்லாததுனால 25 பேருக்கு வந்து அதுலேயே வந்து உடல் கருகி வந்து இறந்துருக்காங்க. ஒரு 10 பேருக்கு மேலே மருத்துவமனையில் வந்து இன்ஜூர்டாக வந்து இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் ஏதோ வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. ஸோ ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லணும். இதை வந்து நாம் எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரியான தவறுகளை யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்றதும் வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து அந்த டிரைவரை நம்பி தான் வந்து பயணம் பண்ணுறோம். ஆனால் அந்த டிரைவருங்க அவனுங்க இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு ஏதாவது ஒரு விபத்து செஞ்சுட்டு நம்மள அனாமத்தா விட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா அவனை பிடிக்கிறதோ அவனை வந்து தண்டனை கொடுக்கறதோ என்ன பயன் இருக்குது? இதை வந்து நம்ம முதல்லயே ஏன் வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து வந்து இவங்களெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கல? இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இறந்த மனிதர்கள் வந்து அவங்க ஆக்சுவலி ஃபேமிலியா அவங்க ஊருக்கு திருவிழாக்கோ அல்லது அந்த பண்டிகைகளுக்கு குடும்பமா போயிட்டு அவங்க வந்து வேலைக்காக வர நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாவே நம்மளால ஏத்துக்க முடியல. அப்படி ஒரு சோகமான செய்தியா தான் நம்ம இதை பார்க்கிறோம். இப்போ அந்த பேருந்தை வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வண்டி வந்து எதனால இந்த மாதிரியான தீ விபத்து ஏற்பட்டது, எப்படி நடந்ததுன்னு சொல்லி வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சார்ஜர் போட்டிருந்திருக்காங்க அல்லது பவர் பேங்க் வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படினாலும் விபத்து நடந்தது, உயிர் போனது தான், மறுபடியும் அந்த உயிர்கள் வந்து வராது. இது எல்லாமே வந்து பலருடைய கவனக்குறைவால ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். அந்த வண்டி வந்து நீங்க சீட்டருக்கான வண்டியா வாங்கினதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு நீங்க அதை சீட்டரா தான் நீங்க பயன்படுத்தி இருக்கணும். அதை நீங்க வந்து ஸ்லீப்பிங் கோச்சா வந்து மாத்தி அதுல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு பெரிய குற்றமா நான் பார்க்கிறேன். அதே போல நம்ம நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேராசை தான் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் எதிர்பார்ப்புலையும் தான் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளும் விபத்துகளும் வந்து நடந்துட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் மனித நேயத்தோட இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வந்து வராது. அதாவது அது வந்து முதன்மையா சொல்லணும்னா இந்த நம்மளுடைய நேஷனல் ஹைவேல இருந்து தொடங்குது. நம்மளுடைய சாலைகள் வந்து ரொம்ப சரியா வந்து போடணும். நிறைய குண்டும் குழியுமா இன்னமும் இருக்குது. நம்ம தேசிய நெடுஞ்சாலைகளும் சரி, நகர்ப்புற சாலைகளும் சரி, கிராமப்புற சாலைகளும் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு முறையான சாலையாவே வந்து நம்மளால பார்க்க முடியல. அதே போல இப்போ ஒரு வண்டினா வண்டியை முறையா வந்து சர்வீஸ் பண்ணி கரெக்டா வந்து வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து இருக்கணும். ஆனா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு சும்மா, அதாவது எப்படி சொல்றது, இந்த ஃபார்மாலிட்டிக்காக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி கணக்கு காட்டுறதுக்காகவே வந்து நம்ம சர்வீஸ் பண்ண மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரியான விபத்துக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். நான் எத்தனையோ முறை பயணம் செஞ்சிருக்கேன். பிரைவேட் வண்டிங்கள்ல பயணம் பண்றதுக்கு எனக்கு வந்து மன தைரியமே கிடையாது. நான் எப்ப போனாலும் இந்த கர்நாடக அரசோட அந்த KSRTC கவர்மெண்ட் பேருந்துல தான் நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். இல்லைன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பேருந்துல. அப்படியே நான் ஸ்லீப்பிங் கோச்ல போறதா இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு 2-3 முறை தான் நான் போயிருப்பேன். நான் ஸ்லீப்பிங் கோச்லயே வந்து டிராவல் பண்ணது கிடையாது, பண்ண விரும்புறதும் கிடையாது. மேக்சிமம் நான் வந்து சீட்டிங்ல தான் போவேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் நாம வந்து அதுல ஒரு அலர்ட்டாவது இருக்க முடியும். இந்த ஸ்லீப்பிங் கோச் போறது தப்பு கிடையாது, ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இங்கிருந்து ஒரு இரவு நேரங்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தூங்கிட்டே வந்து இன்னொரு இடத்த வந்து நம்மளால டிராவல் பண்ணிட முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இந்த ஜனங்க எல்லாம் வந்து ஸ்லீப்பிங் கோச் வந்து எடுக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரியான உயிர் பலிகள் எல்லாம் வாங்குவீங்கன்னு தெரிஞ்சா என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் எவ்வளவு பேர் தான் வந்து நீங்க பயணம் செய்யும் போது
சாகடிக்க போறீங்க அப்படின்னு தெரியல. அரசுக்கு சொல்றது இதுதான், தயவு செஞ்சு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பார்த்துக்கோங்க. பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை நினைச்சு நாம மிகப்பெரிய அளவில் வருந்துரும். அதுதான் நம்மளால செய்ய முடிஞ்சது. வேற என்ன செய்ய முடியும்னு எனக்கும் தெரியல. இந்த மாதிரியான விபத்துகள் நடக்காம பார்த்துக்கணும். வண்டி ஓட்டுறவங்க ரொம்பவே கவனமா ஓட்டுங்க. அளவான வேகத்துல நீங்க பயணம் செய்யுங்க. நம்மளுக்கு எப்படி ஆகுதுன்னா, இந்த மாதிரியான விபத்துகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே பயணிக்க கூடாது அப்படின்ற அளவுக்கான ஒரு மனநிலையை ஏற்படுது. சரி, நாம தான் ஏதோ ஊர் சுத்த போறோம், அதனால நம்ம பயணம் செய்யாம இருந்துடலாம். கட்டாயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிச்சு ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்களும் நம்மள மாதிரியே நினைக்க முடியாது இல்லைங்களா? அதனால அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிச்சு தான் தீரணும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே கவனமான முறையில் பயணம் பண்ணுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க நேர்மையா செய்ய முயற்சி பண்ணுங்க. பொறுப்பின்மையா இருக்க வேண்டாம். ஒருத்தருடைய பொறுப்பின்மையும் கவனக்குறைவும் தான் இன்னொரு உயிரை பலி எடுக்குது. அதனால தயவு செஞ்சு மக்களுடைய உயிர் மேல கொஞ்சமாவது கருணை வச்சுக்கோங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.